அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையல். நாகூர் சமையலில் இன்றைக்கி பாரம்பரியமான உளுந்து களி தான் செய்ய போகிறோம். இந்த உளுந்து மாவில் பச்சரிசி, உளுந்து, சாலியா, சதக்குப்பை, பாதாம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் 2 கப்பு மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவு கூட பாதாம் பீசனும் சேர்த்து அரைக்கணும். தேங்காயோட தலைப்பால், 2 முட்டை. நான் 2 கப்பு மாவுக்கு 2 முட்டை, 1 கப்பு ஃபுல்லாக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இந்த முட்டையை நல்லா கலக்கிட்டு வடிகட்டி இந்த மாவு கூடவே சேர்த்துக்கலாம். இந்த மாவு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுக்கணும். நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்த பிறகு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் லேசாக சூடு வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் நம்ம நெய், நல்லெண்ணெய் இது ரெண்டும் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வரணும். இது ஓரளவு திக்காகி வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்த பிறகு இதில் நம்ம சீனி சேர்க்கணும். நான் 100 கிராம் அளவு சீனி சேர்த்துருக்குறேன். சீனி சேர்த்து கிளறி விட்டு இதில் 1 பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கணும். சீனி சேர்த்த பிறகு லேசாக இலகி வரும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய், நல்லெண்ணெய் இது ரெண்டையும் சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கும்போது அது நல்லா உதிரியாக வந்துடும். நல்லா உதிரியாகி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த களி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அவ்வளவுதான், இந்த களி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.